ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றபோது, நபிகளாருடைய பேர குழந்தை அல்லவா, அந்த குழந்தையை தன் மடியிலே உட்கார வைத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஷஅபானுடைய மாதத்திலே கற்றுக் கொடுத்தார்கள். அது ஒரு பிரபலியமான துஆ. அது என்ன துஆ? அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் وعافني فيمن عافيت وتولني فيمن توليت وبارك لي فيما أعطيت وقني شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك إنه لا يذل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت. சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு துஆ இது. இது வெறுமனே நாங்கள் அந்த நேரத்துக்கு மாத்திரம் சுருக்கக்கூடிய துஆ அல்ல. இது ஹயாத் முழுவதும் கேட்க வேண்டிய துஆ. அந்த அளவுக்கு கருத்தாளமிக்க துஆ இது. ஒரு ஹாஜி முஹரீமான நிலையில், ஹராமுடைய ஆடை அணிந்த நிலையில் கஅபாவை பார்த்தவுடன் கேட்க வேண்டிய துஆ இது. ஹாஜி ஹஜ்ஜுடைய நிலைமையில் அரஃபால நிற்கிற போது கேட்க வேண்டிய ஒரு துஆ இது. இது வெறுமனே வித்ருடைய தொழுகையில் மாத்திரம் அல்லது சுபஹுல ஃபஜ்ர்ல மட்டும் ஓதக்கூடிய ஒரு துஆ அல்ல இது. அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத், யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் நீ ஹிதாயத்தை நேர்வழியை காட்டினாயோ அந்த வழியிலே நீ ஹிதாயத்தின் எனக்கும் தந்தல்வாயாக. வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், யாரையெல்லாம் உன்னுடைய பெருங்கொடை கொண்டு மன்னித்தாயோ அப்பேற்பட்ட மன்னிப்பை பெற்ற நல்லவனாக யா அல்லாஹ் நீ என்னை ஆக்கி வைப்பாயாக. வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத், யாரையெல்லாம் நீ பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவர்களில் நீ என்னையும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. யா அல்லாஹ் என்னை கைவிட்டுடாத. எச்சந்தர்ப்பத்திலும் யா அல்லாஹ் என்னை மறந்துடாத, என்னை கைவிட்டு விடாதே. ஃபீமன் தவல்லைத், அடுத்தது என்ன தெரியுமா? சுஜூதில் விழுந்து விழுந்து கேட்க வேண்டிய 2 துஆக்கள். வபாரிக் லீ ஃபீமா அஅதைத், எனக்கு என்னையெல்லாம் தந்திருக்கிறாய் அதில் நீ பரக்கச் செய்வாயா, அதை அதிகப்படுத்துவாயாக. வகினி ஷர்ர மா கதைத், என்ற தலையில் என்ன தீங்குகள், ஆஃபத்துக்கள், கஷ்டங்கள், பலாய், முசீபத்தில் வருமென்று என்னுடைய தலையில் கதிரில் எழுதியிருக்கிறாயோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாத்திடு. வகினி, என்னை பாதுகாத்திடு. ஷர்ர மா கதைத், எனக்காக நீ தீர்ப்பளித்திருக்கிறாயே. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த துஆவிற்கு சொந்தக்காரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில்